என் அன்பு பக்தனே, நீ இப்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ என்னை கோவிலில் மட்டுமே தேடாதே. உன் நம்பிக்கையில் தேடு, உன் பொறுமையில் தேடு, உன் நல்ல எண்ணங்களில் தேடு. அங்கேதான் நான் இருக்கிறேன். நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை தயாரிக்க வருகிறவை. ஒருவில் அம்பை தூரம் எய்ய வேண்டும் என்றால் முதலில் அதை பின்னால் இழுக்க வேண்டும். அதுபோல்தான் உன் வாழ்க்கை. இன்று நீ பின்னோக்கி இழுக்கப்படுகிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் அது உன்னை உயரமாக பறக்க வைக்கும் முன்னேற்பாடு. தோல்வி வந்ததா? அது உன் மதிப்பை குறைக்காது. அது உன் திறமையை சோதிக்கிறது. நான் உன் முயற்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிறர் பாராட்டவில்லை என்றாலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் சில நேரங்களில் தளர்கிறது. என் பிரார்த்தனை கேட்கப்படுகிறதா என்று நீ சந்தேகப்படுகிறாய். என் பிள்ளையே, உன் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தெரியும். நீ இரவில் அமைதியாக அழும் நேரமும் எனக்கு தெரியும். உன் இதயம் உடைந்து போகும் தருணமும் எனக்கு தெரியும். ஆனால் நான் அமைதியாக இருப்பது உன்னை வலிமையாக்குவதற்காக. ஒரு தங்கம் தீயில் சுடப்படாமல் பிரகாசிக்காது. அதுபோல் உன் ஆன்மா சோதனைகள் இல்லாமல் ஒளிராது. நீ பிறரை பார்த்து உன்னை ஒப்பிடாதே. ஒவ்வொரு விதைக்கும் முளைக்கும் நேரம் வேறுபடும். ஒரு மாமரம் வளர நேரம் எடுக்கிறது, ஆனால் அது 1000 பேருக்கு நிழல் தருகிறது. அதுபோல் உன் வாழ்க்கையும். சற்று பொறுமை காப்பாற்று. நான் உனக்கான கதவுகளை திறப்பேன். உன் நேரம் சரியான போது வரும். தாமதம் தோல்வி அல்ல, அது தயாரிப்பு. உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதா? மனம் சோர்ந்ததா? நினைவு வை, உன் உடலும் மனமும் என் அருளால் பாதுகாக்கப்படுகிறது. நம்பிக்கையை விடாதே. தினமும் சிறிய முன்னேற்றம் செய். 1% முன்னேற்றம் கூட ஒரு நாள் 100% மாற்றமாகும். நீ முயற்சி செய்யாமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ முயற்சி செய்தால் நான் அதை பல மடங்கு உயர்த்துவேன். உன் குடும்பத்தை நினைத்து கவலைப்படுகிறாயா? நான் அவர்களையும் காப்பாற்றுகிறேன். உன் கனவுகள் தூரத்தில் இருக்கிறதா? அது தூரம் இல்லை, அது பாதை மட்டுமே. பாதை நீளமாக இருக்கலாம், ஆனால் நான் உன் வழிகாட்டி. நீ விழுந்தால் பயப்படாதே. மீண்டும் எழுந்து நட. விழுவது தவறு அல்ல, ஏழாமல் இருப்பதுதான் தவறு. நான் உன் தோளில் கை வைத்திருக்கிறேன். நீ எப்போதும் நல்லதை நினை. தீமை நினைத்தால் மனம் இருள் பெறும். நல்லதை நினைத்தால் மனம் ஒளிரும். அன்பை விதை, உதவி செய், நேர்மையாக இரு. நான் உன் பக்கம் நிற்கிறேன். உலகம் முழுவதும் உன்னை எதிர்த்தாலும் நான் உனக்காக போர் புரிவேன். உன் மனதில் பயம் வந்தால் என் பெயரை நினை. அந்த பயம் கரையும். இருள் அதிகமாக இருக்கும் நேரமே விடியற்காலத்திற்கு மிக அருகில் இருக்கும். அதுபோல் உன் வாழ்க்கையின் கஷ்டத்தின் உச்சமே உன் சந்தோஷத்தின் தொடக்கம். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திரு. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய். வெற்றி உன் கதவை தட்டும். நீ என் பிள்ளை. உன் வாழ்க்கை சாதாரணம் அல்ல. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் தைரியம் அளவற்றது. அதை எழுப்பிக்கொள். உன் பயங்களை என் பாதத்தில் வை. நான் உனக்கு கவசம். உன் மனதில் அமைதி வேண்டுமென்றால் நம்பிக்கை மட்டும் பிடி. கடந்த காலத்தை விடு. எதிர்காலத்தை பயப்படாதே. இன்றைய நாளை முழுமையாக வாழ். நான் உனக்கு செல்வம் கொடுக்க முடியும். ஆனால் அதைவிட பெரிய வரம் மன அமைதி. நான் உனக்கு வெற்றி தர முடியும். ஆனால் அதைவிட பெரிய வரம் தைரியம். நான் உனக்கு புகழ் தர முடியும். ஆனால் அதைவிட பெரிய வரம் நல்ல மனசு. இவை இருந்தால் உலகம் உன்னிடம் தலை குனியும். என் அன்பு பக்தனே, இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை நீ சிரிப்பாய். இன்று நீ காத்திருக்கிறாய் என்றால் நாளை நீ கொண்டாடுவாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதி. நீ புரியாமல் இருப்பது பரவாயில்லை. நம்பிக்கை மட்டும் விடாதே. நான் உன் முன் நடக்கிறேன். நீ என்னை பின்தொடர். உன் பாதையில் முள் இருந்தால் அதை நீக்குவேன். உன் மனதில் சந்தேகம் இருந்தால் அதை நீக்குவேன். உன் வாழ்க்கை ஒளிரும். உன் குடும்பம் சந்தோஷமாகும். உன் உடல் நலம் மேம்படும். உன் கனவுகள் நனவாகும். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்றும் நாளையும் என்றும். அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. தைரியமாக நட. நான் உன் பக்கமே இருக்கிறேன்.